வாரணம் ஆயிரம் பார்த்த அடுத்த நாள்ல இருந்து சிகரெட் பிடிக்கல. ஒரு நாளைக்கு வந்து 175 சிகரெட் பிடிச்சிட்டு இருந்த ஒருத்தன். I quit smoking the very night I saw that film. அந்த படத்துக்கும் ஸ்மோக்கிங்க்கும் of course there is something. அது வந்து கௌதம் would not have expected that. Or nobody who were involved in the film would have expected that a chain smoker would quit smoking watching that film. And என்ன மாதிரி எத்தனை பேர் விட்டாங்க? ஒருத்தர் கூட விட்டு இருந்திருக்க மாட்டாங்க. சரி இருக்கலாம், ஒரு அதிகபட்சம் போனா ஒரு 100 பேர் இருப்பாங்க. அப்ப இந்த 100 பேருக்கு அந்த ஒரு படம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு இல்லையா? ஒரு படம் வந்து சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு டிஸ்கஷனை தொடங்கினா போதும். Where someone says, okay, I agree with this guy. Someone can say, I don't agree with this guy. The discussion happens. இன்னைக்கு வந்து பசங்க எல்லாம் வந்து 14 வயசுல வந்து ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து கேர்ள்ஸ் பேக் திறந்தோம்னா சிகரெட் பேக்கெட்ஸ் இல்லாம இருக்காது. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ஸ்மோக் பண்றாங்க. அதனால வந்து அது வந்து ஐ திங்க் காலத்தினுடைய போக்குல அதெல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஜட்மெண்டலாவும் அதை அப்ரோச் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஹேபிட்ஸ் டோன்ட் ஃபார்ம் கேரக்டர்ஸ் இல்லையா? நிறைய நாள் கஞ்சா அடிக்கிறவங்களோட கேரக்டர் மெதுவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் we don't need to judge them for that. There is also one more thing I wanted to add. Social மீடியால வந்து நிறைய இது இருக்கு வருது இப்போ. Yes, it is disturbing, it is influencing. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அவங்க டாக்டர் இதே மாதிரி நிறைய சோஷியல் மீடியால இருக்காங்க. இப்போ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் போய் கேட்டிருக்காரு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இதுல ஆர்குமெண்ட் வந்துட்டே இருக்கு. அப்பா அவங்க அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லியிருக்காங்க, யூ ஆர் அ மைக்ரண்ட் டு தேர் வேர்ல்ட். உங்களுக்கு இது புரியாது. தேர் நேட்டிவ்ஸ், தே வில் நோ ஹவு டு டீல் வித் இட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு கிளாரிட்டி கொடுத்ததா அவர் சொன்னார். அண்ட் ஐ திங்க் வித் ஃப்ரீடம், அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். இப்போ நீங்க வந்து பெண்கள் எப்போதும் வெளியே வந்து சொல்லலை அப்படின்னா அவங்க சொல்றாங்க, இப்ப தைரியமா வந்து சொல்றாங்க. சில பொய் கேஸ் எல்லாம் கூட கொடுக்குறாங்க அப்படின்னா அது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். 1-2 பொய் கேஸ் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஒரு 50-100 ஜென்யூனான இஷ்யூஸ் சொல்றதுக்கு வரும்போது ஒரு 2-3 பொய் கேசஸ் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பொய் கேசஸ் வந்து போலீஸ் கேன் சார்ட் இட் அவுட்னு நினைக்கிறேன். ஐடென்டிஃபை பண்ணி அதை சார்ட் பண்ணிடலாம்னு நம்புறேன் நான். ஐ மைட் ஆல்சோ பி ராங் பை சேயிங் திஸ். Personally, I feel all this is happening because women are being more empowered. Like அவங்களோட ப்ரோக்ரஸ், the journey towards fully being empowered இருக்கு இல்லையா, அதுல தான் இந்த மாதிரி ஸ்மால் ஹிக்கப்ஸ் வருது. நவ் இப்ப வந்து முன்னாடி இருந்ததை விட விமன் வந்து அவங்களோட ரைட்ஸையும் அவங்களை எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறதையும் அவங்களுக்கான சட்டங்கள் என்ன இருக்குங்கிறதையும் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களையும் பீயிங் ஓப்பன், இதெல்லாம் ஷேம்ஃபுல் திங்ஸ் இல்லைன்னு நினைக்கிறதும் அந்த மாதிரி மென்டாலிட்டிஸ் எல்லாம் மாறிக்கிட்டே தான் வருது. Therefore, I think இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் ஷியர்லி ஸ்மால் ஹர்டில்ஸ் ஆன் த வே. One day it will all be all right. அது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஒரு விஷயம் இஷ்யூ பேசும்போது அவங்களோட ஷூஸ்ல இருந்து பார்க்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கிடையாது. வாட் எவர் யூ ஆக்டட் இன் மூவி. ஸோ அதில் நடிக்கும்போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸஸ் இந்த ரொம்ப கஷ்டமாக இருந்தது, மனவேதனை. See, as an actor, என்னோட life is quite privileged. If some man is as an actor, not college wise, அதை பத்தி நான் இப்போ பேசல. Now இப்போ இருக்கிற வாழ்க்கையில if some guy is trying to misbehave with me, I have the power, I am in a position to stop it, so நான் அந்த மாதிரி ஒரு பெண்ணா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இம்பைப் பண்ணிட்டு அது ஒரு கேரக்டரா போர்ட்ரே பண்றதுல இட் வாஸ் a whole new experience for me.